இந்த பிரபஞ்சம் முழுக்கவே எனர்ஜி அப்படின்றது நிறைஞ்சிருக்கு. அதாவது ஆற்றல் அப்படின்றது நிறைஞ்சிருக்கு. இந்த ஆற்றல் வந்து அது அது பிளான்டா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தாவரமா இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு விலங்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆற்றல் அப்படின்றது வேணும். தட் இஸ் எனர்ஜி அப்படின்றது வேணும். இப்போ தாவரங்கள் எல்லாமே இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை அப்படின்ற விஷயத்த வந்து பண்ணிடுது. அதனால அது வந்து ஃபுட்டை தயார் பண்ணிட்டு ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கு. விலங்குகளால வந்து சொந்தமா ஃபுட்டு தயார் பண்ண முடியாது. அதனால அந்த தாவரங்களை நம்பி இருக்கு. ஸோ அப்போ வந்து தாவரத்தை வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதாவது எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்ற மாதிரி. விலங்குகளை வந்து நம்ம ஹெர்பிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதாவது தாவரத்தை வந்து சாப்பிட்ற விலங்குகள் வந்து ஹெர்பிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ இந்த ஹெர்பிவோர்ஸ் வந்து வேட்டையாடி சாப்பிட்ற விலங்குகளை வந்து நம்ம கார்னிவோர்ஸ்னு சொல்றோம், அல்லது விலங்குண்ணிகள் அப்படின்ற மாதிரி தமிழ்ல சொல்றோம். இதுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற இந்த தாவரங்களா இருக்கட்டும், அல்லது வந்து அனிமல்ஸ்ல வந்து தாவரங்களா இருக்கட்டும், அல்லது வந்து அனிமல்ஸா இருக்கட்டும், இந்த அனிமல்ஸ்ல வந்து அது கார்னிவர்ஸா இருக்கட்டும், இப்படி தாவரங்களையும் சாப்பிட்ற விலங்குகளையும் சாப்பிட்ற ஒரு உயிரியை வந்து நம்ம ஆம்னிவர்ஸ் சொல்றோம். இப்போ மனிதன் அப்படின்றவன் இந்த ஆம்னிவர்ஸ்ல வந்து வருவான். ஏன்னா மனிதனோட உணவு பழக்கம் அப்படின்றது இந்த தாவரத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கு, விலங்குகளை சாப்பிட்ற மாதிரியா இருக்கு. அந்த விலங்குகள்ல 2 பிரிவா இருக்கிற புல்லு சாப்பிட்ற விலங்குகள், தட் இஸ் ஹெர்பிவோர்ஸ் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கு. அதே சமயம் கார்னிவோர்ஸ், புலி, சிங்கம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஒரு கட்டமைப்பு. உணவு சங்கிலி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ நான் சொன்னது வந்துட்டு உணவு பிரமிட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா அந்த ஆற்றல் அப்படின்றத உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து எப்படி எடுத்துக்குதுன்றத பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இப்ப சொன்னது. ஒவ்வொரு விலங்குகளும் வந்து ஒரு வகையான உணவு பழக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. மனிதனும் வந்து பார்த்தோம்னா ஒரு சமூக விலங்கு தான், சோசியல் அனிமல் தான். ஸோ மனிதனுக்கும் வந்து உணவு அப்படின்றது தேவைப்படுது. ஒரு காலத்துல வந்து பழங்காலத்துல வந்து பாக்குறோம்னா மனிதன், அதாவது ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்ற ஆரம்பிச்சு அறிவியல் பேர் வந்து பாக்குறோம்னா ஹோமோசேப்பியன்ஸ் மனிதனுக்கு. சோ இவன் ஆரம்பிச்சு ஒரு 2 லட்சம் வருஷம் ஆகுது. அந்த 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல வாழ்ந்த மனிதன் அப்படின்றது பழங்களையும் காய்களையும் வந்து தேடி தின்னுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து வேட்டையாட ஆரம்பிச்சு தன்னோட மீட் அப்படின்ற விஷயம், மாமிசம் அப்படின்ற விஷயத்த வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சான். ஸோ இப்படியே வந்து சொசைட்டி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாக்குறோம்னா நூற்றாண்டுகள் வந்து கடந்து கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு வாக்குல தான் வந்து பாக்குறோம்னா இந்த அர்பனைசேஷன் அப்படின்றது அல்லது நகரமயமாக்கல் அப்படின்ற அந்த விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்குது இந்த உலகத்துல. சோ மனிதன் வந்து கூட்டம் கூட்டமா வந்து வாழ ஆரம்பிக்கிறான். சோ வில்லேஜ்ல வந்து வாழ்ந்த போது என்னன்னா அவனுக்கு தேவையான விஷயங்கள் நேரடியா இயற்கை கிட்ட இருந்து வந்து வந்துச்சு. சோ விவசாயம் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டான், ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டான். ஆனா எப்போ வந்து நகரமயமாக்கல் வந்து ஆரம்பிச்சதோ அந்த நகரமயமாக்கல்ல இவனுக்கான உணவை வந்து உற்பத்தி பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. அதாவது கிராமம் நகரம் அப்படின்ற அந்த வேறுபாடுன்றது 17ஆம் நூற்றாண்டுல தான் இந்த உலகத்துல வந்து ஆரம்பிச்சது. ஸோ அப்போ இந்த நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து விவசாயம் பண்ண முடியாது, கிராமத்துல இருக்கிற மக்கள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி மக்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு நகரத்துல இருக்கிறவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு பைசா வாங்கிக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து உருவாச்சு இந்த வேர்ல்டுல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த உணவுப் பொருள் அப்படின்றது தூய்மையானதா தான் இருக்குதா, அல்லது வந்து அதுல எந்த ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குதா அப்படின்றத வந்து பல்வேறு வகையில வந்து பாக்குறோம்னா சோதிச்சுதான் வந்து அரச குடும்பத்தாரெல்லாம் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாக்குறோம்னா இந்த மாடர்ன் லைஃப்ல, அதாவது 1900 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சோ இந்த லைஃப்ல வந்து என்ன ஆச்சுன்னா தொழில் புரட்சி காரணமா வந்து நகரமயமாக்கல் அதிகமாயிடுச்சு. அதனால இந்த ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ஃபுட்டுக்கான வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து உருவாக்கணுன்ற ஒரு கட்டாயம் வருது. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த உலகத்துல இந்த உணவு பற்றின அந்த அவேர்னஸ் வந்து அதிகமாகும் பொழுது 1945 வந்து என்னன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாங்க. அதாவது உணவு மற்றும் விவசாய பாதுகாப்பு அமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி வைக்கலாம். அதாவது ஐநா சபையோட ஒரு சிறப்பு அமைப்பு அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இவங்க 1945 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உணவு அப்படின்னா என்ன, அந்த உணவு வந்து எப்படி, என்னென்ன வரையறைகள் இருக்கு, மனிதன் வந்து சாப்பிடக்கூடிய உணவுல வந்துட்டு என்ன மாதிரியான விஷத்தன்மை வந்து இருக்கக்கூடாது, என்னென்ன மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்கணும், ஒரு மனிதன் அப்படின்றவன் சராசரியா வந்து எந்தெந்த மாதிரி ஃபுட்டு கலோரிஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து உலகளாவிய அளவுல வந்து ரெக்கமெண்ட் பண்றது. அதாவது விவசாயம் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, விவசாயத்துல வந்து இந்த காய்கறிகள் வந்து பயிரிடுங்க, இந்த மாதிரி உணவுகள் வந்து உற்பத்தி பண்ணணும், இவ்வளவு உற்பத்தி பண்ணணும், அதை இவங்களுக்குள்ள வந்து பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன் கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு பரிந்துரைகள் வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பா தான் வந்து இருந்ததுதான் இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1961 வாக்குல வந்து பார்த்தோம்னா கோடெக்ஸ் அலிமெண்டரியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கோடு வந்து கொடுக்குறாங்க. கோடெக்ஸ் அப்படின்னா கோடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அலிமெண்டேரியஸ் அப்படின்னா வந்து பெர்டனிங் டு த ஃபுட்னு சொல்லி அர்த்தம், அதாவது உணவு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா உணவு சம்பந்தப்பட்ட ஒரு வரையறைகள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சோ இந்த கோடெக்ஸ் அலிமெண்டரிஸ் வந்து என்னதான் பண்ணுது அப்படின்னா இந்த உலகத்துல ஃபுட் அப்படின்றது மனிதன் வந்து கன்சியூம் பண்ண, மனிதன் வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்டுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான அந்த விஷயத்த வந்து கொடுக்கறது தான். அதை எப்படி எல்லாம் தயார் பண்ணணும், எப்படி எல்லாம் அதை பாதுகாக்கணும், எப்படி எல்லாம் மக்களுக்கு
டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி சொல்றதுதான் இந்த கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ். இந்த FAO அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உலக அளவுல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம வந்து ஒரு உணவுப் பொருளை வந்து விற்பனை பண்ணணும் அப்படின்னாலே இந்த கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் அப்படின்ற அந்த பரிந்துரைகள் எல்லாமே நம்ம பூர்த்தி பண்ணியிருந்தா தான் வந்து விற்க முடியும். இல்லை அப்படின்னா அதை வந்து விற்க முடியாது, தடை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் தான் இந்த FAO. இந்த FAO தான் வந்து பாக்குறோம் அப்படின்னோம்னா இந்த ஆர்கானிக் ஃபுட் அப்படின்றத ஒரு விஷயத்துக்கான டெஃபினேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னா என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஆர்கானிக் ஃபுட்டோட தேவை வந்தது அப்படின்றத ஒரு டைம் பார்த்துருவோம். அதாவது இந்த உலகம் அப்படின்றது 2 வேர்ல்டு வார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு. வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2 அப்படின்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாக்குறோம்னா இந்த நகரமயமாக்கல், மக்கள் தொகை வந்து பெருக்கம் இப்படின்றது இதெல்லாம் வந்து வந்ததுனால என்ன ஆகுதுன்னா உணவு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல வந்து இந்த உலகம் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி அது உலகம் அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளும் வந்து இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த விவசாயத்துறையில நடந்த முன்னேற்றம் அல்லது அறிவியல் துறையில நடந்த முன்னேற்றம் வந்து எல்லாமே சேர்ந்து வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலைசர் அப்படின்றத வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அதாவது செயற்கையான உரங்கள் அப்படின்றத வந்து உருவாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பயிர்களை பத்தின ஆராய்ச்சிகள் அப்படின்றது அதிகமாயிடுச்சு. அதாவது ஹைபிரிட் வெரைட்டிஸ், அதாவது ஒட்டு ரகங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த அறிவியல் முன்னேற்றத்தினால, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால வர ஆரம்பிச்சது. அதனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உணவு உற்பத்தி வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ வளர்ந்த ஒரு மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இந்த உணவு அப்படின்றதும் பெருகிக்கிட்டே வந்துச்சு. ஸோ மக்கள் தொகை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் தொகை பெருகிறது அப்படின்றது அதாவது ஜியோமெட்ரிக்கல் இதுல வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்போனென்ஷியல் குரோத்னு சொல்லுவாங்க. அதாவது 1ன்றது 2 ஆகும், 2ன்றது 4 ஆகும், 4 8 16 32 அப்படின்ற மாதிரி ஆகும். ஆனா உணவு உற்பத்தி அப்படின்றது 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல வந்து போகும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மக்கள் தொகை வந்து பெருமளவு வந்து உயர்ந்துச்சு அப்படின்னா உணவு பற்றாக்குறை வரும் இல்லையா? ஸோ இதை பூர்த்தி பண்றதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த செயற்கையான விஷயங்கள் எல்லாமே வந்து புகுத்துனாங்க. அப்போ இங்கதான் வந்து ஆர்கானிக் ஃபுட் அப்படின்றதுக்கான தேவை வந்து வர ஆரம்பிக்குது. எப்போ வந்து இந்த செயற்கையான விஷயங்களை வந்து புகுத்த ஆரம்பிக்கிறாங்களோ, அதாவது இந்த செயற்கையான பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கையான களைக்கொல்லிகள், செயற்கையான உரங்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் இதெல்லாம் வந்து போட்டதுனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பயிர்கள் வந்து தனக்கு தேவையான விஷயத்தை எடுத்து, அதாவது விவசாய பயிர்கள் வந்து தனக்கு தேவையான உரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியை வந்து பாக்கணும் அந்த சாயிலே டெபாசிட் பண்ணிடுது. அதே சமயம் இந்த பெஸ்டிசைடு, இந்த உரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பூச்சி மருந்துகள்ல இருக்கக்கூடிய விஷத்தன்மை அப்படின்றது இந்த காய்கள், பழங்கள், இந்த மாதிரி கீரைகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து வந்துருச்சு. இதனால வந்து மனிதன் அதை சாப்பிடும் போதோ அல்லது விலங்குகள் வந்து சாப்பிடும் போதோ நோய்கள் அப்படின்றது அதிகமாயிட்டு வந்துருச்சு. அதனால வந்து யோசிக்கிறாங்க, சரி இப்படியே போச்சு அப்படின்னா இந்த விஷத்தன்மை வாய்ந்த இந்த காய்கறியில வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா மனிதனுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இயற்கையான முறையில வந்து நம்ம அதை வந்து செய்ய முடியுமா, ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த ஆர்கானிக் ஃபுட் அப்படின்றது. ரொம்ப நேச்சுரல் ஃபுட் அப்படின்றதுக்கு இன்ன வரைக்கும் டெஃபினேஷன் அப்படின்றது FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் கொடுக்கல. ஆனா ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்கானிக் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து என்ன அப்படின்னா கார்பன் இருக்கிறதா வந்து ஆர்கானிக், கார்பன் இல்லாதது எல்லாமே இன்ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு இயற்கையா கிடைக்கிற இந்த எலிமெண்ட்ஸ், அதாவது தனிமங்கள்ல வந்து பாக்குறோம்னா இயற்கையா 1ல இருந்து 92 வரைக்கும் தனிமங்கள் வந்து இருக்கு. இந்த தனிமங்கள்ல வந்து கார்பன் அப்படின்றது மிக பெரும்பான்மையா எல்லா தனிமங்கள் கூடயும் வந்து கூட்டு சேர்ந்து வந்து பார்த்தோம்னா நிறைய மாலிகுல்ஸ், மூலக்கூறுகள் வந்து உருவாக்கும். ஸோ அப்படி பாக்குறோம்னா இந்த கெமிஸ்ட்ரி, அதாவது வேதியியல் அப்படின்றதே வந்து பார்த்தோம்னா கரிம வேதியியல், கனிம வேதியியல்னு சொல்லிட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கரிம வேதியியல் அல்லது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருள்ல வந்து கார்பன் இருக்கோ அப்படின்னா அதை வந்து ஆர்கானிக்னு அர்த்தம், எதுல கார்பன் இல்லையோ அது இன்ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்ப ஆர்கானிக் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடுன்றது ஒரு ஆர்கானிக் பொருள், அது ஏன்னா அதுல கார்பன் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு கால்சியம் அப்படின்னா அதுல ஆர்கானிக் வந்து கிடையாது, கார்பன் கிடையாது, அதனால அது வந்து இன்ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த வேதியியலே வந்து 2ஆ பிரிக்கிறாங்க, கார்பன் மற்றும் கார்பன் அல்லாத பொருள்கள் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ இந்த வகையில நம்ம பாக்குறோம் அப்படின்னோம்னா இந்த கார்பானிக் ஐட்டம்ஸ், அதாவது கார்பன் வந்து எதுல எல்லாமே இருக்கோ அது எல்லாமே தான் ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. சோ எந்தெந்த உணவுப் பொருள் எல்லாமே இந்த ஆர்கானிக் கார்பன் இருக்கோ அது எல்லாமே ஆர்கானிக்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதுல வந்து என்ன ஒரு சின்ன ட்ரிக் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளையும் வந்து பாக்குறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மினரல்ஸும் இருக்கு, அதே சமயம் வந்து பாக்குறோம்னா ஆர்கானிக் இருக்கு, இன்ஆர்கானிக் இருக்கு. இது எல்லாமே மொத்தமா இருக்கிறதுனால இதை இதை டிஃபரன்ஷியேட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து ஒரு டெஃபினேஷன் வைக்கிறாங்க. இந்த ஆர்கானிக் பொருள்னா என்ன அப்படின்னா, ஆர்கானிக் விவசாயம் அப்படின்னா என்னன்னா செயற்கையான நுண்ணூட்ட சத்துக்களோ, செயற்கையான உரங்களோ, செயற்கையான பூச்சிக்கொல்லிகள் அல்லது வந்து செயற்கையான களைக்கொல்லிகளையோ வந்து பயன்படுத்தாம இயற்கையான முறையில
அதை வந்து உற்பத்தி பண்றது. அதே சமயம் வந்து அதை உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து செயற்கையான சத்துக்களை வந்து சேர்க்காம அல்லது வந்து செயற்கையான முறையில வந்து பிரிசர்வ் பண்ணாம பாதுகாக்காம அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், தீமை செய்யும் நுண்ணுயிர்களை வந்துட்டு கொல்லாம இயற்கையான வழியில வந்து பண்றதுக்கு பேர் தான் ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா அந்த வாழைத்தாரை வந்து பழுக்க வைக்கிறதுக்காக எத்திலின் இந்த மாதிரியான கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான். அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன செடி இருக்கு அப்படின்னா அந்த செடிக்கு வந்துட்டு செயற்கையான உரங்கள் எதுவும் கொடுக்காம இயற்கையான வந்து உரங்களை கொடுக்கறது அப்படின்றதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதன் மூலியமா விளைஞ்ச காய்கறிகளை தான் வந்து ஆர்கானிக் காய்கறிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை இது இயற்கை அப்படின்ற இயற்கை வேளாண்மைக்கும் இந்த ஆர்கானிக் வேளாண்மைக்கும் சின்ன ஒரு கேப் தான் இருக்கு. இந்த இயற்கை வேளாண்மையில வந்து ஏதாவது பூச்சிகளை எல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா வந்து செயற்கையான பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி டெபினேஷன் சொல்றாங்க. இன்னமும் வந்து பாக்குறோம்னா இந்த அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த FAO அப்படின்றது நேச்சுரல் அப்படின்றதுக்கான நேச்சுரல் ஃபுட்ஸ் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுக்கவே இல்லை. பட் ஆர்கானிக் ஃபுட்னா வந்து என்ன அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. அதை ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ எதுவா இருந்தாலும் சரி, ஏன் வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் அதிகமா வருது அப்படின்னா இந்த விஷத்தன்மை வந்து ஃபுட்டுல வந்து அதிகமானதுதான். அந்த விஷத்தன்மையை வந்து நாமளா வந்து ஃபுட்டு வந்து அந்த இந்த விஷத்தன்மை அப்படின்றது அதிகமானதுக்கு காரணம் வந்து உற்பத்தியிலேயே நம்ம விஷத்தன்மையை வந்து கலந்தது. அதே சமயம் வந்து பாக்குறோம்னா அதை ஹார்வெஸ்ட் பண்ண பிற்பாடு அறுவடை பண்ண பிற்பாடு வந்து பாக்குறோம்னா அதுல ஃபுட் அடிட்டிவ்ஸ் சொல்லிட்டு நிறைய சேர்த்து அதை வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சொல்லி நிறைய சேர்த்து அதோட கெமிக்கல் காம்போசிஷன் வந்து மாத்தினதுதான் மிகப்பெரிய காரணமா இருக்கு. அதனாலதான் இப்ப 21ஆம் நூற்றாண்டுல எந்த அளவுக்கு வந்து மெடிசன் வந்து வளர்ந்துகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு நோய்களும் வந்து வளர்ந்துகிட்டே போகுது. இது வந்து ஒரு விசிய சைக்கிள் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தோம்னா மாறுது. அந்த மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இயற்கையோட இந்த ஒரு கட்டுமானம், இயற்கையோட ஒரு ஒரு ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடிய தொடர்புகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது எல்லாத்துக்குமான தீர்வுகள் வந்து கிடைக்கும். ஸோ உணவு அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேணா டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கலாம். ஆனா உடலை பொறுத்த வரைக்கும் அது எளிமையான உணவுகளை தான் ஏற்றுக்கொள்ளும். அதனாலதான் வந்து பாக்குறோம்னா எளிமையான உணவுகளை வந்து சாப்பிடுங்க, ரொம்ப பிரிசர்வேட்டிவ்லாம் இருக்கிறதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து கிடைக்கிறதுன்றது ஆர்கானிக் ஃபுட்டா இருக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு கொஸ்டினபிளா தான் இருக்கு. ஈவன் அந்த ஆர்கானிக் ஃபுட்ன்றதுக்கான விலை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதோட ப்ரொடக்டிவிட்டின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா பூச்சி மருந்து அடிச்சோம் அப்படின்னோம்னா ஒருவேளை செயற்கையான பூச்சி மருந்து அடிச்சோம் அப்படின்னா விளைச்சல் அதிகமா வரும். அது அடிக்காம இயற்கையான பஞ்சகாவியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பஞ்சகாவியான்னு சொல்ற இந்த பூச்சி மருந்து இயற்கையான ஒரு வழிகளை வந்து கையாளுறோம் அப்படின்னோம்னா அதோட வீரியம் அப்படின்றது கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால ப்ரொடக்ஷன் அப்படின்றது கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது விளைச்சல் அப்படின்றது பொதுவாகவே இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து கம்மியா இருக்கும். ஆனா இந்த ரெசிடுவல் டாக்ஸின்ஸ் அப்படின்றது இல்லாததுனால இதுக்கான விலை அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி. அதனால இது காமன் மேனால அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் வளர்ந்த ஒரு மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குமா அப்படின்றது இன்னொரு கொஸ்டின். இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா வந்து மனிதகுலம் வந்து அப்படின்றது விஞ்ஞானிகள் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். சாதாரண மக்களும் வந்து பாக்குறோம்னா உணவு பழக்கத்தை வந்து முறைப்படுத்துறாங்க. உணவு பழக்கத்தை வந்து அது எந்த உணவா வேணாலும் இருக்கலாம். அதை வந்து அதோட பிசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, அதோட கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு, அதோட பயாலஜி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்றாங்க, அதை சாப்பிட்றாங்க அப்படின்னா நோயற்ற ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தோம்னா வாழ முடியும் அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். ஏன்னா இயற்கை அப்படின்றது நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. அந்த இயற்கையில இருக்கக்கூடிய அந்த மூலங்கள், அதாவது இயற்கையோட ரிசோர்சஸ் அப்படின்றத அந்த மூலாதாரங்களை வந்துட்டு நம்ம சரியா பயன்படுத்துறோம் அப்படின்னோம்னாலே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, எப்படி வந்து மற்ற உயிர்கள் எல்லாமே வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போகுதோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து இந்த எர்த்ன்ற ஒரு பிளானட்ல வந்து எல்லா மனிதர்களாலையும் வாழ முடியும் அப்படின்றதுதான் இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நன்கொடை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம மாத்திக்கிறோம் அப்படின்றது நல்ல விஷயமா வந்து எடுத்துக்கிறோமா, அல்லது வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சும் வந்துட்டு நம்ம அந்த உணவு விஷயத்துல வந்துட்டு தவறு செய்யறோமா அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இயற்கை அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவானது. ஏன்னா இயற்கை அப்படின்றது மனிதர்களுக்கும் அல்லது வந்து மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் வந்து சமமா தான் எல்லா வாய்ப்புகளையும் வந்து கொடுக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டும் பயன்படுத்தாம இருக்கிறதுன்றது அந்தந்த உயிர்களை பொறுத்தது. மனிதனும் அப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு உயிர் தான் இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும்.